வணக்கம் நண்பர்களே, நானும் ஒரு 3.5 மணி நேரத்தில் மேரத்தான்ன்ற சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 4 நைட்டெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கிரவுண்ட் எந்த நிலைமைக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா நேற்று நைட்டே காஃபி பவுடர்லாம் வாங்கி ரீஸ்டாக் பண்ணியாச்சு. மழைக்கு இதமா அப்படியே சூடாக ஒரு காஃபி ஒன்று போட்டு தேவையான பொருளை எடுத்துட்டு கிரவுண்டு கிளம்பிட்ட மக்களே. வாய் என்னடா அப்படியே வச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? வாயில புண்ணு வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. கிரவுண்டு பார்த்தீங்களா எந்த நிலைமையில் இருக்கு? சரியான மழை. அதை விட ஷூ இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கு. போட்டு அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னைக்கு அடி விழுந்தது என்னமோ ஷூக்கு தான், ஆனால் வலிச்சதெல்லாம் எனக்கு தான். அப்புறம் ஷூ எல்லாம் எடுத்து மாட்டிட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ரோட்ல தான் ஓடி ஆகணும், வேற வழி இல்ல. டெய்லி ரோட்ல தான் ஓடுறேன், அது ஒரு விஷயம். ஆனா சின்ன சின்ன ரன்ஸ் எல்லாம் கிரவுண்ட்ல பண்ணாதான் நல்லா இருக்குமே. அப்படியே காத்து வாக்குல 6 கிலோமீட்டர் ஓடி முடிச்சாச்சு. ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தலையில இருக்கிற வேர்வையை வச்சு இப்படி பண்ணா முடி ஒரு டெக்ஸ்டர் வரும் பாருங்க. கண்டிஷனர் எல்லாம் தோத்துரும். அதுவும் நேற்று நைட்டு மழை பெஞ்சதுக்கு நீ கிளைமேட்டிக் கண்டிஷனும் செம்மையா இருந்துச்சு ரன்னிங் பண்ணும்போது. அப்புறம் திருப்பி கிரவுண்டுக்கு வந்துட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 20 புஷ்அப்ஸ் எடுத்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் புஷ்அப்ஸ் எடுத்தனே. ஷோல்டர்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு. அப்புறம் கோர் ஒர்க் அவுட் இதுதான் ரொம்ப முக்கியம். நான் எத்தனை நாள் ரன்னிங் பண்ணியும் என் வயிறு உள்ள போகல அப்படின்னா நான் கோர் ஒர்க் அவுட் ஒழுங்கா பண்றதுல ரொம்ப ஸ்கிப் பண்றேன். அதுதான் பிரச்சனையே. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 4 நாளாச்சும் கோர் ஒர்க் அவுட் நம்ம ஒர்க் அவுட் செஷன்லாம் ஆட் பண்ணணும். அப்பதான் வயிற்றுல இருக்கிற ஃபேட்லாம் லாஸ் ஆகும் சீக்கிரமா. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு மூட்டை கட்டிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன் மக்களே. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நாளைக்கு இன்னொரு ட்ரைனிங் வீடியோவில் பார்க்கலாம். உடம்பு பார்த்துக்கோங்க. மண்டபத்திரம். பாய்.